பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். இந்த நாளிலே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறதுனாலே, மாதமாக இருக்கிறதுனாலே இயேசுவை குறித்து சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இயேசுவை குறித்து பேச வந்த யோவானை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, இந்த உலகத்தில் சரி, இது ரெண்டு குறித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பரலோகத்தை குறித்து அவங்க பேசுகிறார். ரெண்டு பேருமே பரலோகத்தை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் அப்படி என்பதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சில வசனங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து, பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். சார், இதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பூமியின் தன்மை, பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு இந்து ஃபேமிலியிலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அற்ப பொருள் கூட என் கைக்கு கிடைக்கல, எனக்கு சமாதானம் இல்லை. நான் எல்லாத்துலேயும் நான் சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது சொல்லணுனாக்க இது சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், எனக்கு நன்மை செய்தாலும் எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளோ கோயிலுக்கு நான் என் சமாதானத்துக்காக, என் நிம்மதிக்காக, என் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நிறைய கோயில் போவேன். பாருங்கள், சாண்டோரில் வேலை செய்யும்போது சானட்டோரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் லைனாக இருக்கிற கோயிலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கையில் தட்டில் நம்ம காசை போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் திருநூறோ கொஞ்சம் இது எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நாள் கூட ஒரு பூசாரி கூட, ஒரு சாமியார் கூட, ஒரு இது எப்படி சொல்கிறது, அபிஷேகம் பண்ணுறவங்க, அயிர்வாள் யாராக இருக்கட்டும், ஒரு நாள் கூட பரலோகத்தை குறித்து என்னிடத்தில் பேசவில்லை. அதற்கு மாறாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்கோ, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க என்ன பண்ணதில்லை, சொல்லுது. பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மைகள் உள்ளவனாயிருந்து, பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவர்களே பேசுகிறான். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் என்ன சொல்லுகிறாரா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் உண்டானவன் பூமிக்கு அடுத்தவன். என்ன பேசுகிறார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோத்திரம். அவர்கள் யோவானிடத்தில் ரபி, உடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசுவும் யோவானும் 6 மாதம் டிஃப்ரெண்ட்டில் பிறக்கிறாங்க. முன்னாடி பிறந்தவர் தான் யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், பிறந்து இயேசு குறித்து சொல்கிறதுக்காக 6 மாதம் முன்னாடியே என்ன பண்ணுறார், பிறக்கிறார். இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் இந்த யோவான். அப்போ இவங்க பார்த்து பேசிட்டு, நீங்கள் உன்னதத்தில் வந்த தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சாட்சி கொடுத்து விட்டு யோவான் விடுக்கிறார். அப்போ இந்த யோவானோட சீஷர்கள் சொல்கிறாங்க, ரபி பாருங்கள், எப்படி இயேசுக்கு கொடுத்த மரியாதை யோவானுக்கும் கிடைக்கிறது. ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். யோவான் சொல்லுகிறார் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். என்ன பரலோகத்திலேருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலேருந்து கொடுக்கப்பட வேண்டும் ஒருவனுக்கு அப்படின்றால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை அவனுக்கு இருக்குமானால் அவர் என்ன பண்ண மாட்டாரா, விட மாட்டாராம். ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அலைஞ்சி நான் அலைஞ்சி திரிஞ்சு வந்துட்டேன். இன்னும் அலைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர். அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் அலைஞ்சிட்ருக்கீங்களா, கிடைக்கல, அல்ப பொருள் கூட கிடைக்கலங்க.
சின்ன விஷயம் கூட என்னால் நடத்த முடியலங்க. என்னால் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியலங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவிடத்திலே வாருங்கள். அவர் அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரை தேடுங்கள். பாருங்கள், அப்போது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரிடத்தில் வாருங்கள். நான் கிறிஸ்துவல்ல, யோவான் சொல்கிறான், கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர். அதே போல தான் நாங்கள் அனுப்பப்பட்டு, இயேசுவால் நாங்கள் அனுப்பப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். டிவி மூலயமா, யூடியூப் மூலயமா, கிராம ஊழியத்தின் மூலயமா, பீச்சில், இப்படி ரோட்டில், ஏகப்பட்ட இடங்களிலே அதை கேட்டு வருவீர்கள். ஆனால் பரலோகத்திலே கொடுக்கப்படுகிறது நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னது கேட்டு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவானுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பரணமாயிற்று. ஒரு மணவாளன், மணவாட்டி, கூட இருக்கிற தோழன், 3 விதமாக நம்ம இதில் பார்க்கலாம். மணவாட்டி உடையவன் மணவாளன், மணவாளனுக்கு தோழன் அருகே நிற்கிறான். அவருடைய சொல்லை, மணவாளனுடைய சொல்லை கேட்கிறவன் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பரணமாயிற்று. நான் சொல்ல வந்தேன்ப்பா, நான் சொல்ல வந்தது அவர் செய்கிறார், எனக்கு சந்தோஷம். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்போ அந்த உலகத்தில் உண்டானவர்கள் ஒருவரும் பரலோகத்தை குறித்து பேசினார்களா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிந்து கொள்கிறேன். நான் கேட்டதில்லை. சொன்னாங்க அப்படின்னு சொன்ன நபரை குறித்து நான் கேள்விப்பட்டதில்லை. நானும் கேட்டதில்லை, மற்றவங்க சொல்லி நான் கேட்டதில்லை. பிரியமானவர்களே, தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இன்றைக்கு கூட இந்த வசனத்தை கேட்கிற எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அவர் மெய்யானவர் கடவுள் என்று அறிந்து கொள்ளுகிறீங்க? இல்லை. பிரியமானவர்களே, அவர் பரலோகத்தை காட்ட வந்தார். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன் சத்தியமுள்ளவன் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை நிச்சயப்படுத்தும் பொழுது அந்த பொண்ணு மற்றவர்கள் இடத்துல எங்கே பிரவேசித்திடக்கூடாது, இவனை யார் இடத்துல பிரவேசித்திடக்கூடாதுன்னு ஒரு நிச்சயப்படுத்துகிறார்கள். அதே போலதான் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, அவர்தான் மெய்யானவர் என்று உள்ளத்திலே, இருதயத்திலே, சிந்தையிலே நீங்கள் நிச்சயப்படுத்துவீர்களான அப்போ சொல்லுகிறார் பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் குழப்புறீங்க, இயேசு வேற, பிதா வேற, அப்புறம் குமாரன் வேறையா அப்படின்னு, பரிசுத்தாவி வேறையான். நமக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும் பொழுது படைத்த தேவனுக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கக்கூடாதா? ஒரே ஒருவர் தான். 3 விதமாக அவர் செயல்படுகிறார். பிதா அடிக்கிறவராக இருக்கிறார், குமாரன் வாதாடுகிறவராக இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் தவறு செய்ய விடாமல் தவறு செய்து விடாதபடிக்கு தடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவான குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? எப்பா அனுப்போ, அநேக ஜனங்கள் பாவத்திலே கிடக்கிறார்கள், அவர்களை மீட்டெடு, அவர்களுக்காக நீ தன் சரீரத்தை கொடு, இரத்தம் சிந்தப்படு,
அவர்களுக்காக சிலுவை சுமந்து கொள், அவர்களுக்காக நீ ஜீவனை கொடு, மீண்டும் உயிரோடு வருகிற ஒரு அற்புத அதிசயத்தை செய். உன்னிமித்தம் அநேக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க அதுக்கு நீர் காரண கர்த்தாவாக இருக்க வேண்டும், மீட்டெடுக்க வந்த தேவகுமாரனாக இருக்க வேண்டும், அழுகிறவரோட கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை நான் அனுப்பினேன்னு சொல்லி அனுப்பினார். அதை அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இயேசுவை நம்புகிறவன் நித்திய ஜீவனை, அதாவது பரலோகத்தை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். பிரியமானவர்களே, அவரோட கோபம் உங்கள் மேலே வரக்கூடாது. ஏன் அவருக்கு உங்கள் மேலே கோபம்? ஏன் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடித்து திருத்துறது போல் அவரோட அஜீவ ஆத்மா, அவரோட ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன், நீங்கள் சுவாசத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் சுவாசம் அது உங்களுக்குள்ளே இருக்கிற சுவாசம் உங்களோடதே இல்லை, அது தேவனுடைய சுவாசம். பிரியமானவர்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஆத்துமா அவருடையது. குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அவனை காண்பதில்லை, ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் யோவான் சொல்லுகிறார். அதனால் அவர் கோபப்படுகிறாராம். ஏன் ஜீவன் அவ வைத்துக்கொண்டு என்ன வேணான்றாளே அப்படின்னு கோபப்படுகிறார். அவரை நம்பும் பொழுது நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க போகிறீர்களா? எனக்கு ஜீவனை எனக்கு நரகமே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் இருக்க போகிறீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு 2 வரி பாடுகிறேன், எனக்கு ஏசப்பா கொடுத்த பாட்டு, அதை நீங்கள் கேளுங்களேன். ஆமென். வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. ஆயத்தமான மணவாட்டி அனந்தமாய் போவாள், அவருடன் ஆனந்தமாய் போவாள். ஏற்றுக்கொள்ளா மனிதரெல்லாம் கைவிடப்படுவார்கள், அவரை கண்டு அழுவார்கள். ஏற்றுக்கொள்ளா மனிதரெல்லாம் கைவிடப்படுவார்கள், அவரை கண்டு அழுவார்கள். வானத்தின் மத்தியில் இறங்கி வருவார் மன்னாதி மன்னனி, என் இயேசு மன்னாதி மன்னனி. பிரியமானவர்களே, ஆயத்தமான மணவாட்டியாக வரப்போகிறீர்களா? அல்லாட்டா ஏற்றுக்கொள்ளா இருக்கிற மனிதர்களைப் போல இருக்க போகிறீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. ஆமென். அல்லேலூயா.